ஸ்மார்ட் கார்டு இல்லாமல் உணவுப் பொருட்களை வாங்க முடியுமா? கண்டிப்பாக வாங்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோ. எப்படி வாங்குறது, என்ன ஃபார்மேட் அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான செயல் அப்படின்றத சொல்லலாம். என்ன தான் பாதுகாப்பாக வச்சுருந்தாலும் தொலைக்கிறது ஒரு கட்டம் இருக்குது. அதே நேரத்தில் மறுபடியும் அந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான டைமிங் இருக்குது. பொருட்களை திரும்ப அப்ளை பண்ணணும், கார்டுக்கு திரும்ப வர்றதுக்கு டைமிங்கு, இந்த மாதிரி பார்க்கல நம்ம பொருட்கள் வாங்குறது ரொம்பவே டிலே ஆகிட்டு இதாகும். அப்படி இருக்கிற உணவுப் பொருட்களை வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம். எப்படி அப்படின்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு கடைக்கு போயிட்டு இதேமாரி என்னோடய கார்டு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு லெட்ரு ஒன்று எழுதி கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்த தடவை நீங்கள் போகும்போது உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்துட்டு உங்களோட உணவுப் பொருட்கள் நீங்கள் வாங்கி கொள்ள முடியும். அதே நேரத்தில் கன்ஃபார்மாக உங்களுக்கு லெட்ரு கொடுத்து தான் ஆகணுமா அப்படின்னா கன்ஃபார்மாக கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். அதாவது அதோட ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்ரு கேட்பாங்க. ஒரு சில இடத்துல தான், பெரும்பாலும் அதற்கு லெட்ரு கூட தேவையில்லை அப்படின்றது தான் ஒரு உண்மையே. உங்களால் ஆதார் கார்டை வச்சுட்டு எல்லா பொருட்களையுமே உணவுப் பொருட்களை வாங்க முடியும். லெட்ரு எழுதி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கட்டாயம் கிடையாது. ஒரு சில இடத்துல கேட்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்மார்ட் கார்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஆதார் நம்பர்லேருந்து எல்லாமே லிங்க் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆதாரை வச்சுட்டு எல்லா வேலைகளையுமே செய்ய முடியும். அதே நேரத்தில் ஒரு உணவுப் பொருட்களை எவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தால் கார்டு க்ளோஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொடர்ந்து 4 மாதம் இப்படி வாங்காமல் இருக்கும்போது நம்மளோட உணவுப் பொருட்கள் பாதுகாப்பு அட்டை வந்துட்டு ஹோல்டில் போயிடும். அதாவது பிளாக் ஆகிட்டு நிற்கும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் நம்ம டைமிங்கில் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கார்டை சேஃபாக சேவ் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் ஃபியூச்சர் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஃபார்வேர்டு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண எப்போவுமே மறந்துடாதீங்க. நன்றி.